Hey hello guys, welcome back to EditingTamil. இந்த வீடியோ நான் பார்க்க போகிறேன் இன்ஸ்டாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு நம்ம கட் அவுட் எடிட் எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் கைஸ். இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது, கட் அவுட் ட்ரான்சாக்ஷனுக்கு எப்படி CapCutல எடிட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்மளோட CapCut அப்ளிகேஷனில் வந்து நம்ம எந்த வீடியோ எடிட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோக்கான கிளிப்ஸ்லாம் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு என்னென்ன கிளிப்ஸ்லாம் வேணுமோ அந்த கிளிப்ஸ்லாம் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் வீடியோக்கு எந்தெந்த கிளிப்ஸ்லாம் வேணுமோ அந்த கிளிப் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணோன்னே இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிளிப்பை வந்து விட்டுருங்க. அது செகண்ட் கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சைடில் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே ஃப்ரீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃப்ரீஸ்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோன்னே இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த வீடியோ மட்டும் நடுவில் இருக்கிறது மட்டும் ப்ளே ஆகாமல் இது ஒரு இமேஜ் மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஓகே, இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் பண்ணி சைடில் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா இதில் ஓவர்லே அப்படின்னு ஒன்று இருக்கும். கீழே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அது வந்து கீழே வந்துடும், ஓவர்லேவாக கீழே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து ஓவர்லேவே கீழே வந்துருச்சு. இப்போ அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம்னு பார்க்க சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ வந்து கீழே ஓவர்லேயே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இமேஜை தூக்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு கிளிப்பில் எண்டு வரைக்கும் வர மாதிரி வச்சிடணும். நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளிப்பில் வந்து நிறையா இருக்க மாதிரியும் செகண்ட் கிளிப்பில் கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் வச்சாலே போதும். எந்த இடத்துல நம்ம ஃப்ரீஸ் பண்ணமோ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ப்ளிட்டாக இருக்கும் ஒயிட் கலரில் மேலே பார்த்தீங்கன்னா, அது அங்கேருந்து ஃபஸ்ட் கிளிப் வரைக்கும் நம்ம வச்சிடணும். ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிஜி அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பாருங்கள் ரிமூவ் பிஜின்னு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ ரிமூவல்னு இருக்கும் பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? இப்போ கஸ்டமைஸ்டு கட் அவுட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கஸ்டமைஸ்டு கட் அவுட் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய இமேஜில் வந்து கரெக்டாக வந்து இது ஏஐ வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணல, அதனால் வந்து நம்ம கரெக்டாக அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அது வந்து எரேசர்னு இருக்குது பார்த்தீங்களா, கீழே எரேசர்னு ஒரு டூல் இருக்கும், அந்த எரேசர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கார் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா வந்துருக்கு, அதை வந்து ரிமூவ் பண்ணுறோம் நம்ம. ஓகே, இதை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து டிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா கீழே வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகிடும், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வேண்டாம்னா ஒரு பேக் வந்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இமேஜ் கரெக்டாக வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இமேஜுக்கு வந்து அனிமேஷன் ஆட் பண்ண போகிறோம் கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கீ ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த இமேஜ் வந்து மேலே தூக்கி வச்சுருங்க, இல்லை கீழே வச்சுருங்க. உங்களுக்கு எங்கேருந்து அனிமேஷன் வேணுமோ, மேலேருந்து வர மாதிரி வேணுமோ மேலே வச்சுருங்க, கீழேருந்து வர மாதிரி கீழே வச்சுருங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நான் மேலேருந்து கீழே வர மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக வர மாதிரி இருக்குது. இப்போ அதுக்கு எது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே கிராஃப் ஐக்கான் மேலே ஒன்று இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை ஈஸி அவுட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது எதுக்கு ப்ரோ யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இமேஜ் வந்து இப்போ ஸ்லோவாக வருது பார்த்திங்களா, அதை வந்து ஃபாஸ்ட்டாக வரதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறோம் நம்ம. இப்போ அது மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா இல்லை வேறு எதாவது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா வேறு எதாவது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோக்கு வந்து எது கரெக்டாக செட் ஆகுதோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து கொஞ்சம் கரெக்டாக எனக்கு யூஸ் ஆகுது, கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இதை. ஓகே, இப்போ இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதை வந்து கீழே பார்த்திங்கன்னா டிக் ஐக்கான் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஓகே ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்கு வந்து அனிமேஷன் கிடச்சிருக்கு, நல்லா இருக்குது பார்த்திங்களா அந்த வீடியோ. இப்போ கட் அவுட் எஃபெக்ட் கிடச்சிருக்கு பார்த்திங்களா நம்ம வீடியோவுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே எஸ், இப்போ வந்து வீடியோக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணணும், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஓவர்லேயில் இருக்க இமேஜ் இருக்குது பார்த்திங்களா, அதோட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இப்போ வந்து எஃபெக்ட்ஸை செலக்ட் பண்ணுங்கள், வீடியோ எஃபெக்ட்ஸ்க்குள்ளே வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் வெர்டிக்கல் பிளர்னு மேலே சர்ச் பண்ணுங்கள். மேலே சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், இல்லை கீழே நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு. ஓகே, நான் வந்து வெர்டிக்கல் பிளர்னு சர்ச் பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபஸ்ட்டாக வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே, இந்த எஃபெக்ட் தான் நம்ம இதில் ஆட் பண்ணணும். இந்த எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிளர் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 29-30 வச்சிடறேன் நான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 32 வச்சிடறேன் நான். ஓகே, வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ கேன்சல் கொடுத்து டிக் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் வீடியோவில் தான் இந்த பிளர் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பிளர் வந்து எங்கே வேணும்னா
ஓவர்லேயில் ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஃப்ரீஸ் பண்ண இமேஜ், அதுக்கு தான் நமக்கு வந்து பிளர் வேணும். இப்போ வந்து கீழே செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை ஓவர்லே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓவர்லே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஓவர்லேக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். பேக்ரவுண்ட் வீடியோ வந்து நம்ம கிளியராகவே இருக்கும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அது சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ மேலே அந்த ஒயிட் கலர் லைன் மாதிரி ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் நம்மளோட வந்து இமேஜ் வந்து இருக்குது, கட் அவுட் பண்ண இமேஜ். அது வரைக்கும் நம்ம எஃபெக்ட் வேணும், அதனால் அது வரைக்கும் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், அந்த எஃபெக்ட் வச்சுருக்கோம். நீங்களும் அது அந்த ஒயிட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன் வரைக்கும் மட்டுமே எஃபெக்ட் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே எஃபெக்ட் வைக்காதீங்க. ஓகேவா? வச்சுட்டு இப்போ வந்து மேலே இப்போ நெக்ஸ்ட் என்ன எஃபெக்ட் பண்ண போகிறோம்னா ஷேக் எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா வீடியோ முடிஞ்ச உடனே ஷேக் எஃபெக்ட் வர மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ ஷேக் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீடை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம், இன்டென்சிட்டியும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 2 எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஷேக் எஃபெக்ட் வந்து நிறையாவே இருக்குது, அதனால் கொஞ்சம் நமக்கு வந்து கிடைச்சாலே போதும், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நம்ம அதை. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ வந்து கரெக்டாக அந்த ஷேக் எஃபெக்ட் வந்து வருது. லைட்டாக கொஞ்சம் ஒட்டி வச்சுக்கலாம் அதை, அப்படின்னா தான் கட் அவுட் எஃபெக்ட் வந்தோடனே அட்டாச் ஆனோடனே ஒரு ஷேக் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு இதில். அதனால தான் இந்த எஃபெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிழக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாமா? இன்னும் இந்த வீடியோ முடியல, அதுக்குள்ளே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, என்ன இருக்குது இந்த வீடியோ. இப்போ நெக்ஸ்ட் கிளிப்புக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளிப்பு வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக வந்திருக்கு. இப்போ செகண்ட் கிளிப்புக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளாக சொல்லித்தரேன் பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம செகண்ட் கிளிப்போட ஸ்டார்டிங்கில் வச்சுருக்கோம், இப்போ மூணாவது கிளிப்போட ஸ்டார்டிங்கில் வச்சுருக்கோம். ஸ்டார்டிங் வச்சுட்டு நம்ம எந்த இடத்துல நமக்கு வேணுமோ இந்த இடத்துல தான் எனக்கு ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணி வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக இந்த சட்டையை தூக்கி போகிற மாதிரி பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சுட்டு நான் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். அதனால் சைடில் ஸ்வைப் பண்ணிக்கோங்க, கீழே ஃப்ரீஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே, இப்போ ஃப்ரீஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்த இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த ஃப்ரீஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க. இதை வந்து என்ன பண்ணணும், ஓவர்லேயில் ஆட் பண்ணணும். ஸோ வந்து இது ஓவர்லேவாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓவர்லே ஃப்ரீஸ் பண்ண இமேஜ் வந்து ஓவர்லேயில் கீழே வந்துருச்சு. இது வந்து எங்கே ப்ரோ வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம போன வீடியோ வச்சோம் பார்த்திங்களா, அதே மாதிரியே தான் நம்ம வைக்கணும் இதை. இப்போ நம்ம வந்து இடத்துல ஒரு இடத்துல ஃப்ரீஸ் கொடுத்தோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ளிட்டாக இருக்கும், அந்த இடத்துல கரெக்டாக சென்டரில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த வீடியோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்க, இந்த இமேஜ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2ஆக கட் ஆயிரும். கட் ஆனதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்குது பார்த்திங்களா, எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து டெலிட் பண்ணிடலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரைட் சைடில் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு நிறையா கொஞ்சம் வேணும், அதனால் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பிஜி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஆட்டோ ரிமூவல் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த காலுக்கிட்ட மட்டும் கரெக்டாக வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்குது ரைட்டாக. அதை மட்டும் கஸ்டமைஸ்டு கட் அவுட்டில் போய்ட்டு இந்த இரேசன் இருக்குது பார்த்தீங்களா, அது இரேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கால்கிட்ட மட்டும் இரேஸ் பண்ணிக்கலாம் ரைட்டாக. ஓகே, இப்போ இரேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து டிக் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம கையில் வச்சுருந்தது ஷர்ட் இந்த இமேஜ் வந்து வரல பாருங்கள், அதனால் வந்து மறுபடியும் இந்த கட் அவுட்டில் போய்ட்டு கஸ்டமைஸ்டு கட் அவுட்டில் போய்ட்டு இந்த ப்ரஷ் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கையில் இருக்க ஷர்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டோங்க. இப்போ எந்த பாட்டாவது விட்டுருந்துச்சுன்னா அந்த பாட்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்து நம்ம அந்த ஷர்ட் வந்து இதில் வந்துருச்சு. ஓகேவா, நான் வந்து சும்மா ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், அந்த கீழே கிளிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து இதில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும் நம்ம. ஏன்னா இதில் அனிமேஷன் கொடுக்குறதுக்கு நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். ஓகேவா, இப்போ இந்த கீ ஃப்ரேம் எப்படி ஆட் பண்ணலாம்னா, கீழே இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேமு, அது இங்கே ஒரு ஸ்டார்டிங்கில் வச்சு கீ ஃப்ரேமு, எண்டிங்கில் வச்சு ஒரு கீ ஃப்ரேம் கொடுங்க. எண்டிங்கில் வச்சு கரெக்டாக ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துருங்க.
ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு மேலேருந்து வேணும் வர்ற மாதிரி வேணுமா, கீழேருந்து வர வேணுமா, உங்களுக்கு அனிமேஷன் எப்படி வேணுமோ அந்த மாதிரி அனிமேஷன் கொடுத்துருங்க. நான் கீழேருந்து மேலே வர மாதிரி கொடுக்க போகிறேன் இந்த இதுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்துச்சு பார்த்தீங்களா எஃபெக்ட்டு. இதுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணலாம்னா, இந்த கிராஃப் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கிராஃப் ஐக்கான் இருக்கும், கீ ஃப்ரேம் பக்கத்தில் தான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த கிராஃப் ஐக்கான் செலக்ட் பண்ணியாச்சு. அது ஈஸி அவுட்டு அது இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. ரொம்பவே சிம்பிளாக நான் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா அதை. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் வந்து இல்லை எஃபெக்ட் ஆட் பண்ணோம். இப்போ எப்படி வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கீழே ஓவர்லே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓவர்லேயோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இதில் கீழே எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஓகே, இது ஸ்டார்டிங் வச்சுட்டு கீழே எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ எஃபெக்ட்ஸுக்குள்ளே வந்துடுங்க. இதில் வெர்டிக்கல் பிளர் சேம் ஸ்டெப்பு தான் பண்ணுறோம். வெர்டிக்கல் பிளரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் பிளர், இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செலக்ட் பண்ணோடனே பார்த்திங்கன்னா மெயின் வீடியோக்கு தான் அப்ளை ஆகும். இதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஓவர்லேக்கு இது செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஜெக்ட்னு இருக்கா, ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஓவர்லே அது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ வந்து இந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எங்கே வரைக்கும் கம்மி பண்ணோம்னா மேலே பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் லைன் மாதிரி ஒன்று இருக்கா, அதாவது நம்ம ஓவரில் எது வரைக்கும் வச்சுருக்கோமோ அது வரைக்கும் மட்டும் வச்சுக்கணும். மேலே பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் லைன் ஒன்று இருக்கும், அது வரைக்கும் மட்டும் இந்த வர மாதிரி வச்சுருக்கணும் கரெக்டாக. நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட் வந்து இந்த பிளரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிளரை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணுறது பார்க்கலாம். கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து இதில் ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இந்த வீடியோ எஃபெக்ட் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இந்த எஃபெக்ட் முடியும் பார்த்திங்களா, முடிஞ்சதுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இதை கர்சரை வச்சுட்டு வீடியோ எஃபெக்ட்ஸ்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஷேக் எஃபெக்ட்னு இருக்கும், ஷேக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக அந்த ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம், இன்டென்சிட்டியும் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஓகே இப்போ கம்மி பண்ணி வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ வீடியோவில் வந்து லாஸ்ட் வரைக்குமே அது போயிடும் அந்த எஃபெக்ட்டு. அந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கணும். இந்த எஃபெக்ட் எதுக்காக கொடுக்குறோன்னா, அப்படியே அந்த கட் அவுட் இமேஜ் வந்து நம்ம பாடியோட அட்டாச் ஆன உடனே ஒரு ஷேக் ஆகிற மாதிரி எஃபெக்ட் கொடுக்க போகிறோம் நம்ம, அதுக்காக தான். ஓகே, கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அதெல்லாம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது கரெக்டாக இருக்குது இந்த வீடியோவுக்கு. அப்படியே விட்டுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அனிமேஷன் வந்து நமக்கு கிடச்சிருச்சு, கட் அவுட் எஃபெக்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு கிளிப்புக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஓகே கைஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கிளிப்புக்கு வந்து நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கிளிப்பை வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃப்ரீஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் ஸ்டெப் இதுக்கு மாதிரி பண்ண அதே ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த எடிட் வந்து ஈஸியாக பண்ணலாம். இப்போ வந்து ஓவர்லே கொடுத்துருங்க. ஓவர்லே கொடுத்தோடனே நம்மளோட இமேஜ் வந்து கீழே வந்துடும். இப்போ வந்து இந்த இடத்துல வச்சுட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு ரைட் சைடில் இருக்கிறத வந்து டெலீட் பண்ணிடுங்க. ஓகேவா. இப்போ வந்து லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இழுத்து விட்ருங்க. இப்போ நம்ம ஓவர்லே இமேஜ் வந்து கரெக்டாக வச்சதுக்கப்புறம் நம்ம பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ ரிமூவ் பிஜியை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ ரிமூவலில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இது வந்து டிக் பட்டன் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து கரெக்டாக ப்ளே ஆகுது, சூப்பராக வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிருக்கு. இப்போ வந்து இதுக்கு வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணுறது பார்க்கலாமா. இப்போ வந்து வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும், எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியாச்சு, எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட இமேஜ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கீழேருந்து நம்ம மேலே வர மாதிரி அனிமேஷன் கொடுக்க போகிறோம். அதனால் கீழே வச்சது நான். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்த்திங்கன்னா கீழேருந்து நம்ம இமேஜ் வந்து மேலே வருது, சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அந்த கிராஃப் ஐக்கான் இருக்குது பார்த்திங்களா, அந்த கிராஃப் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஈஸி அவுட் அப்படின்றது பார்த்திங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராகவே நம்ம இந்த கட் அவுட் எஃபெக்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணும்னா, இப்போ எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும். அதனால் பேக் வந்துடுறேன் நான். ஓகே, பேக் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இப்போ இந்த கிளிப்பு ஓவரில் இருக்கிற கிளிப்பை வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்திங்களா, வீடியோ எஃபெக்ட்ஸ்குள்ளே வந்துடுங்க. இதில் வந்து வெர்டிக்கல் பிளர் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே,
இதில் ஃபஸ்ட்டாக வர பிளர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே பார்த்தீங்கன்னா பிளர் எஃபெக்ட் வந்து மெயின் வீடியோவில் இருக்குது. அது வந்து ஓவர்லேக்கு சேஞ்ச் பண்ணணும். அதனால் வந்து இந்த எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்துட்டு ஓவர்லே வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே இப்போ வந்து இந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இவ்வளோ தூரத்துக்கு தேவையில்லை. நம்ம எஃபெக்ட் வந்து கட் அவுட் எஃபெக்ட் வந்து எங்கே வரைக்கும் இருக்கோ அங்கே வரைக்கும் மட்டும் நம்ம கொடுத்தாலே போதும். ஃபுல் வீடியோக்கு வந்து நம்ம எஃபெக்ட் தேவையில்லை. ஓகே நம்ம இது வரைக்கும் கொடுத்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே இப்போ சூப்பராக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்றதை பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து இப்போ ஷேக் எஃபெக்ட் வந்து இதில் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3 கிளிப்புக்கு ஆட் பண்ண பார்த்தீங்களா, அதே ஸ்டெப் தான் நம்ம கண்டினியூஸாக பண்ண போகிறோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ எஃபெக்ட்ஸ் ஒன்று இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஷேக்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீடையும் இன்டென்சிட்டியும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஷேக் எஃபெக்ட் வந்து இவ்வளோ தூரத்துக்கு தேவையில்லை. கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் இருந்தாலே போதும். ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். அது கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அதை தூரத்துக்கு வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஓகே இப்போ சூப்பராக வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் கிளிப்புக்கு நம்ம பண்ணணும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு கிளிப்புக்குமே பண்ணணும் கைஸ். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறது சொல்லித்தரேன் நான். அதுக்குள்ளே இந்த ஒரு கிளிப்பும் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன். எப்படி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணுறது தான். ஒரு ஸ்டெப் உங்களுக்கு புரியாட்டி கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்லோவாக வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறது பார்க்கலாமா? ஓகே கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிளிப் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஓவர்லே வச்சுக்கிறோம். அந்த ஓவர்லே வச்சு கிளிப்பை வந்து தேவையில்லாத பாட்டை வந்து நம்ம டெலிட் பண்ணிக்கிறோம். ரைட் சைடில் டெலிட் பண்ணி லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறோம். ஓகே இப்போ சைடில் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். ஓகே ஆட் பண்ணியாச்சு. இது வந்து இப்போ வந்து அனிமேஷன் கொடுக்கணும். இப்போ வந்து கீழேருந்து மேலே ஆரமாக வைக்கணும் நம்ம. ஓகே வச்சாச்சு. இப்போ வந்து கிராஃபை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பீடை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே வச்சாச்சு. இப்போ வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். வெர்டிக்கல் பிளர் ஆட் பண்ணணும். வெர்டிக்கல் பிளரும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். இந்த 2 எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணதுக்கப்புறமே நம்ம வீடியோ வந்து ரெடி ஆகிடும். ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ 2க்கு வந்துட்டோம். அந்த வீடியோ பிடிச்சா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை. See you.